பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டது காங்கிரஸ் பேரியக்கம் என்று படித்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பே அரசியல் சார்ந்த இயக்கங்கள் பல தோன்றி விடுதலை வேள்வியை கொழுந்து விட்டு எரியச் செய்ததாக நீங்கள் கூறினீர்கள். அது பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். மகனே, ஏற்கனவே பிரிட்டிஷாருக்கு எதிரான ஆயுத போராட்டங்களால் இந்திய தேசிய உணர்ச்சி பல வகையிலும் மக்களிடையே ஆழ வேரூன்றியது. 1857 நடந்த அந்த முதல் சுதந்திர போர் பிரிட்டிஷார் இராணுவத்தால் ஒடுக்கப்பட்ட பின்னர் அரசியல் இயக்கங்கள், அமைப்புகள் பல தோன்றி அதன் மூலம் ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கடி கொடுக்கத் தொடங்கின. 1857 முதல் சுதந்திர போருக்கு பின்னர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்தியாவில் இங்கிலாந்து மகாராணியின் நேரடி ஆட்சி முறை தொடங்கியது. எனவே பிரிட்டிஷ் இந்தியா என்ற புதிய கண்ணோட்டமும் உருவானது. அப்போது பிரிட்டிஷாரின் 3 முக்கிய மாகாணங்கள் இங்கே தனித்தனியாய் ஆட்சியில் இருந்தன. வங்காளம், பம்பாய், சென்னை ராஜதானி என பிரிட்டிஷாரின் கடலோர குடியிருப்பு நகரங்களின் வழியே மேற்கத்திய கலாச்சாரமும் எண்ணங்களும் உள்புகுந்திருந்தன. இந்த 3 மாகாணங்களிலும் தான் பிரிட்டிஷாருக்கு எதிரான அரசியல் சார்ந்த அமைப்புகளும் தோற்றுவிக்கப்பட்டு தீவிரமாக களத்தில் இறங்கின. வங்காளம் ஆங்கிலேயருக்கு தொடக்க காலம் முதற்கொண்டே தீவிர எதிர்ப்பு காட்டி வந்தது. அங்கேதான் அரசியல் இயக்கமாக களம் கண்டது டெரோசியர்கள் இயக்கம். கல்கத்தா இந்து கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றிய ஹென்றி விவியன் டெரோசியா தனது முற்போக்கு கருத்துகளாலும் நாட்டுப்பற்றாலும் அச்சமற்ற நடவடிக்கைகளாலும் மாணவர்களின் பேராதரவை பெற்றான். அவனை பின்பற்றியவர்களை டெரோசியர்கள் என்று அழைத்தார்கள். அவன் பத்திரிகை சுதந்திரம், தொழிற்கல்வி, உயர் பதவிகளில் இந்தியர்களை நியமிக்க வேண்டியதன் அவசியம் என்பது பற்றியெல்லாம் பிரச்சாரம் செய்தார். போலீஸ் ஊழல், நீதித்துறையின் சீர்கேடுகள், விவசாயிகளின் பிரச்சனைகள் இவை பொதுமக்களிடம் பெருமளவில் எடுத்துச் செல்லப்பட்டது. வங்கத்து மக்களிடையே பெரும் அரசியல் விழிப்புணர்வு அதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்டதே பங்க பாஷா பிரகாஷிக சபா. ராஜா ராம்மோகன் ராயின் ஆதரவாளர்களால் வங்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு என்று சொல்லலாம். இந்த அமைப்பு அரசாங்கத்தின் கொள்கைகளை விவாதப் பொருளாக்கி விமர்சனம் செய்தது. நிர்வாக குறைபாடுகளை கண்டித்தது. வேண்டுகோள் மனுக்கள், விண்ணப்பங்கள் மூலமாக மக்கள் பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்தின் மூலம் பரிகாரம் தேட முயன்றது. வங்காள நிலச்சுவாந்தார்கள் சங்கம் என பெங்கால் லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டி தொடங்கப்பட்டது. நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் சாதி, சமய, இன வேறுபாடு எதுவுமின்றி இந்த சங்கத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இதன் கூட்டங்கள் வங்காளத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக நடத்தப்பட்டன. இந்த கூட்டங்களில் நிலம் தொடர்புடைய பிரச்சினைகள், நீதிமன்றங்களில் வங்காள மொழியை பயன்படுத்துதல், முத்திரை வரியை குறைத்தல்,
குற்ற வழக்குகளில் சாட்சியம் கூறுவோருக்கு நிதி உதவி செய்தல் என பல்வேறு பிரச்சனைகளையும் விவாதித்தார்கள். தொடர்ந்து லண்டன் சென்று தங்கள் கொள்கைகளை பிரச்சாரம் செய்தார்கள். அப்போதுதான் ஸ்காட்லாந்து விடுதலை போராட்ட வீரனான ஜார்ஜ் தாம்சன் தொடர்பு கிடைத்தது. அவன் வங்காள நிலச்சுவாந்தார்கள் சங்க அலுவலகத்தை லண்டனில் தொடங்கினான். தாம்சனின் அனல் கக்கும் பேச்சுகள் வங்காள இளைஞர்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று முழங்கினான். அவனது பேச்சுக்கள் இந்திய பத்திரிகைகளில் விரிவாக பிரசுரம் செய்யப்பட்டன. அது மக்களிடம் பெருமளவில் சென்று சேர்ந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னை